ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது சூரியன், துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இதுதான் இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் சந்திரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி 10 நிமிஷம் வரைக்கும் மேஷ ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஞாயிற்றுக்கிழமை இந்த வார ஆரம்பத்திலேயே 6 மணி 9 நிமிஷத்துக்கு சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான். செப்டம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ராத்திரி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த திங்கட்கிழமை ராத்திரி வரைக்கும் புதன் சூரியன் பரிவர்த்தனா யோகம். இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சி. வேறு கிரக பயிற்சிகள் கிடையாது, பெரிய கிரகங்களின் பயிற்சி கிடையாது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 22 செப்டம்பர் 22ஆம் தேதி காலை 6 மணி 9 நிமிடம் வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் மேஷராசியில் இருக்கிற வரைக்கும். செப்டம்பர் 22ஆம் தேதி காலை 6 மணி 9 நிமிடங்களுக்கு சந்திரன் ரிஷப ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறதுனால துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அது செப்டம்பர் 24ஆம் தேதி காலை 9 மணி 55 நிமிடம் வரை நீடிக்கின்றது. அந்த செப்டம்பர் 24 காலை 9 மணி 55 நிமிடங்களுக்கு சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். செப்டம்பர் 24 மார்னிங் 9:55 AM செப்டம்பர் 26 மாலை 5 மணி 12 நிமிடம் வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். செப்டம்பர் 26ஆம் தேதி மாலை 5 மணி 12 நிமிடங்களுக்கு சந்திரன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். அந்த நாள்லேருந்து 26ஆம் தேதி மாலை 5 மணி 12 நிமிடங்கள் முதல் 29 விடியற்காலை 3 மணி 38 நிமிடம் வரை, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்துக்குண்டான பரிகாரமாக நீங்கள் எங்கே, அதுவும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் சந்திராஷ்டம நாட்களில் எங்கே வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடியும் ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு இன்னொரு டம்ளரில் தண்ணியை வச்சுட்டு வெளியில் போகும்பொழுது அரிசி குருணையை உங்களுடைய வலது கையால் வலது பக்கத்தில் திரும்பி, நீங்கள் வெளியில் போகும்போது வலது பக்கம் வீட்டை விட்டு வெளியில் கேட்டை விட்டு வெளியில் திரும்பி வலது கையால் அரிசி குருணையை கீழே கொஞ்சம் தூவிட்டு போங்க. உங்களுடைய சங்கடங்கள் உங்களை விட்டு அகன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தும். சந்திராஷ்டமத்தினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து வெளிவருவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் தன்னுடைய பயணத்தை உங்கள் ராசியிலேருந்து துவக்கிறாரு. உங்கள் ராசியில் சனி பார்வையில் சந்திரன் இருக்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திருக்கும் போதே மனசில் ஏதோ ஒரு குழப்பம், என்ன குழப்பம்னே தெரியாது, எதை பற்றினே தெரியாது. உங்களுடைய வேலை விஷயமா, கடன் விஷயமா, ஆரோக்கிய விஷயமா, எதிரிகள் விஷயமானு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலேருந்து போன வாரம் விரயஸ்தானத்தில் இருந்தார். அதனால்
பௌர்ணமி நிலமாக இருந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்போ ராசிக்குள்ளே தேய்பிறை சந்திரனாக வந்திருக்கிறதுனால மனசில் இனம் புரியாத சந்தேகம், சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை பார்த்தாலும் சந்தேகம் வரும். யாருக்கிட்டையாவது ஏதாவது கேள்வி கேட்குறதே சந்தேகமாக தான் கேட்பீங்க. நீங்கள் ஒரு டவுட்டாக கேள்வி கேட்கணும்னு போவீங்க. இந்த மாதிரி இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு, இந்த மாதிரி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களே சந்தேகப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் அல்லது உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால பெருசாக அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:09 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். அது 24ஆம் தேதி, அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை காலை 9:55 வரை 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோட குருவோடு இணைகிறதுனால கஜகேசரி யோகத்தின் காரணமாக வாக்கினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். வாக்கினால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெல்லக்கூடிய சொற்களாக பேசக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் முழுவதும் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். அதே சமயம் உங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகளும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றுள்ள காரணத்தினால, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை வரை, ஞாயிற்றுக்கிழமையில் திங்கட்கிழமை ராத்திரி வரைக்கும் புதன் சூரியன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானம் மட்டுமல்லாமல் கடன் அடைபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த வாரத்தில் 23ஆம் தேதியிலேருந்து புதன் 3-6 கூடிய புதன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால அந்த சூரியனோடு சேர்றாரு. புதாதித்ய யோகம். அதனால் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆரோக்கியத்திலும் பெருசாக பாதிப்பில்லை. எதிரிகளின் பலத்தை குறைத்து மதிப்பிடாமல் அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவர்களை உங்களுக்கு நட்பாக்கி கொள்ளக்கூடிய யோகம். அதாவது எதிரி அழிக்கிறது ஒரு விதம், எதிரியை நட்பாக்கிக்கிறது ஒரு விதம். புத்திசாலிங்க எதிரியை நட்பாக்கிப்பாங்க. அப்பேற்பட்ட யோகமான காலம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அறிவாளித்தனமாக செயல்படுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார். 3ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் கொடுத்திருந்த கடனை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அலைச்சல் இருந்தாலும் தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம். தொழில் மூலமான லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து சந்திரன் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு அபரிமிதமான வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள், அலைச்சல்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை, இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சளி தொந்தரவு, நெஞ்சு எரிச்சல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த வெளிநாடு வாழ் மக்கள், வெளிநாடு வாழ் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அயல்நாடுகளிலிருந்து சிலருக்கு தாயகம் திரும்பக்கூடிய யோகம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினால தவிர இந்த ராசி பலன் பொதுவான பலனில் அந்த மாதிரி இல்லை. சில பேர்த்துக்கு அந்த மாதிரி திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சில பேர் தாயகம் திரும்பும் பொழுது. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நெகட்டிவ் பலன்கள் இல்லை. இந்த வாரத்திற்கு உண்டான பிராயஷ்சித்தம், மேஷராசி நண்பர்களுக்கான பிராயஷ்சித்தம், குரு வழிபாடு செய்யுங்கள், குல தெய்வ வழிபாடு செய்யுங்கள். இதன் மூலமாக மன நிம்மதி மட்டுமல்லாமல் வேலை விஷயத்தில் தடுமாற்றங்கள் இல்லாத நன்மைகள் ஏற்படும். ரிஷபராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் ராசிக்குள்ளே வந்துடுறார். ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி காலை 6:09 உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம். அதாவது உங்களுடைய ராசியிலே குரு சந்திரன் சேர்க்கை. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தன்னம்பிக்கையோடு எடுப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் சில நபர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்கள் உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால
உடன்பிறப்புகளுடனும் உங்களுடைய குழந்தைகள், சகோதரர்கள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் கொஞ்சம் கோபமாக பேசுவீங்க. ஆனால் வியாபாரம் சார்ந்த கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட யாரும் கோபப்பட மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய தேவை அவர்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கோபப்பட்டால் தப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மனஸ்தாபம் மேலும் வலுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வியாபாரம் மட்டும் இல்லாமல் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில புதுப்பிக்கும் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, இந்த வாரத்திலேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 23ஆம் தேதி புதன் பயிற்சி ஆனதற்கு பிறகு, ஏன்னா சனியின் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையுடன் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மொபிலிட்டி கண்ட்ரோல் செய்யப்படும். அதாவது உங்களுடைய வேலை, அதாவது வெளியில் போகிற விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காருன்ட்டு கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடம் தேவையற்ற பேச்சுக்களை, அனாவசியமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கக்கூடிய இடமா இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் 6இல் மறைவதன் மூலமாக உங்களுக்கு பண செலவுகள் ஏற்படும், கடன் சுமைகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு வீட்டில் எதிர்ப்பு தான் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் அனாவசியமாக வீட்டில் இருக்கிற கோபத்தை வெளியிலையும், வெளியில் இருக்கிற கோபத்தை வீட்டிலையும் காமிச்சிங்கன்னா 2 இடத்துலையும் உங்களுக்கு நிம்மதியின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சுக்கிரன் பார்வை இருக்கிறதுனால தூக்கம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். பொதுவாக சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட நல்ல தூக்கம் வரும். ஆனால் இப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை. அந்த சுக்கிரன் உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தூக்கத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். சிலருக்கு ராத்திரியில் தான் வேலை வரா மாதிரி இருக்கும், சிலருக்கு ராத்திரியில் வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த கேப் டிரைவர்ஸ், லாரி டிரைவர்லாம் இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நைட் டிரைவிங்கில் கொஞ்சம் நிதானமாக போங்க. ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா நடுராத்திரி 12லேருந்து 4 மணி வரைக்கும் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு பகலை காட்டிலும் இரவில் படிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதனால் ராத்திரியில் இந்த டிவி, மொபைல் ஃபோன் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு, அனாவசியமாக இந்த ஓடிடி சேனல்ஸ் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும், வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக தூக்கமின்மையினால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வெற்றிக்கான முயற்சிகளில் ஒரு படி முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 24 முதல் 26 சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுகின்ற யோகமான நேரம். அதே சமயம் இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, துரித சாப்பாடு செயல்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் எதிரிகளின் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஹயக்ரீவ வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். சரஸ்வதி வழிபாடு செய்யுங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவத்துமே சதா. இது படிக்கிற குழந்தைகள் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா நமக்கு டெய்லி அறிவு வளர்ந்துட்டே இருக்கணும். அந்த அறிவை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவியையும் ஹயக்ரீவனையும் வழிபடுவதன் மூலமாக புதிய ஆற்றலை, அறிவாற்றலை வளர்த்து கொள்ளலாம். மிதுன ராசி, அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கினாலும் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே 22ஆம் தேதியே விரயஸ்தானத்துக்கு குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வீடு வாங்கும் யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. கடன் வாங்கி வீடு வாங்குவீங்க, கடன் வாங்கி படிப்பீங்க, கடன் வாங்கி திருமணம் செய்வீங்க, கடன் வாங்கி தொழில் ஆரம்பிப்பீங்க. ஸோ கடன் இந்த வாரம் முக்கியமான பங்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் போனாலும் கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்குறதுலேருந்து ஏன் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கினா கூட இஎம்ஐயில் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம்
அவசரப்பட்டு கடனை அதிகப்படுத்தாதீங்க. அதே சமயம் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வாரம் குழந்தைகளுக்கு உண்டான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த செலவினங்கள் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் 4ஆம் இடத்துல உச்சமடைந்திருப்பது உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய யோகமும், தாய் வழியில் அறிவார்த்தமான விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருந்து கொண்டு, கேது இருந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கார். பொதுவாக 4ஆம் இடத்துக்கு சூரியன் வந்ததுன்னா தாயாருடைய ஆரோக்கியம் சங்கடத்தை சந்திக்கும். உங்களுக்குமே வயிறு சம்பந்தப்பட்ட சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு, அஜீரண கோளாறு, இந்த இடத்துல லிவர் சம்பந்தமாக இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சங்கடங்கள்லாம் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். காரணம் என்னென்னா, குருவின் பார்வையில் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படுகின்றது. அதனால் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய அறிவு சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் குறிப்பாக ப்ரொஃபஸராக இருக்கீங்க, டீச்சராக இருக்கீங்க, இந்த மாதிரி அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், டியூஷன் சென்டர் நடத்துகிறேன், டுட்டோரியல் நடத்துகிறேன், இந்த மாதிரி நீட்டுக்கு சென்டர் நடத்துகிறேன் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. 4ஆம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்தை புதன் பார்க்கிறார். உச்ச புதன் பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாகி இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அதே சமயம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக தாயாரின் அன்னையின் அறிவுரைகளை கேட்டு நடந்தால் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அவரோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியை தரும். நண்பர்களுக்காக, வாழ்க்கை துணைக்காக, சக பணியாளர்களுக்காக, உங்ககிட்ட வேலை பண்ணக்கூடிய, உங்கள் வீட்டில் சர்வன் மெய்டாக இருக்கிறவங்க, தோட்டக்காரனாக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் கூட நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னதான் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும், சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுதும் சரி, 2ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படுத்துவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். லாபஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கார், 6ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே இருக்கார். அதனால் உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களை பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெரிய மனிதர்களை பாராட்டுவீங்க, அவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள், உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு சொந்த வீடு அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, முருகன் வழிபாடு, ஸ்கந்தன் வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்கந்த சஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சம் போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம், ஒரு முறையேனும் பாராயணம் செய்து வாருங்கள். முருகனின் அருளால் உங்களுக்கு பதட்டம் குறைந்து ஆரோக்கிய சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கையை அமைத்து கொடுப்பான் அந்த கந்தன். கடகராசி, அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் தசம, லாப மற்றும் விரயஸ்தானங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த தசம மற்றும் லாபஸ்தானங்களில் இருக்கக்கூடிய நாட்களான 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை காலை 9:55 வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய வியாபார செழிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள், உடன் பிறந்தவர்கள் சந்தோஷம் அடைவார்கள், படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த குழந்தைகளால், இந்த கடகராசியில் பிறந்த குழந்தைகளால் குடும்பத்துக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இல்லாமல் மனஸ்தாபத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானமான மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய 24 முதல் 26ஆம் தேதி மாலை வரை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் பேரில் தேவையில்லாமல் குற்றச்சாட்டு சொல்கிறவங்க, உங்கள் பேரில் தேவையில்லாமல் வழக்கு தொடுத்தவங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைய வைக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம்
ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களை அலைய வைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம், உங்களுக்கு வெற்றியை தரும். விரயஸ்தானத்தில் இருந்தாலும் செலவுகளை கொடுத்தாலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும். ஏன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்க போகிறாரு. அந்த செவ்வாயின் பார்வையில் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். இதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த பண இழப்பின் மூலமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வருகின்ற 26 முதல் 29ஆம் தேதி வரை ராசிக்குள்ள சந்திரன் இருக்கார். அது கிரகமாளிகா யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ரிஷப ராசியில் ஆரம்பித்து லாபஸ்தானத்தில் ஆரம்பித்து 4ஆம் இடமான சுகஸ்தானம் வரை கிரகமாளிகா யோகம். இதில் இந்த வார ஆரம்பத்தில் 23, 22, 23 ஆகிய நாட்கள் சூரியன் புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் சூரியன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைத்து அந்த வெற்றியின் மூலமாக வருமானம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக வருமானம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்குண்டான மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக பதவி சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனையினாலும் நமக்கு பதவி உயர்வு கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய யோகத்தை குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் சந்திரன் குருவோடு லாபஸ்தானத்தில் சேர்றதுனால அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு சூரியனின் பார்வை இருக்குன்னு கேட்கலாம். வக்ர சூரியன் வக்ர சனியின் பார்வை இருக்குது. அந்த வக்ர சனியின் பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். யாரெல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு போனாங்களோ அந்த நபர்கள் உங்களிடம் மண்டியிட்டு உங்களிடம் ஏமாற்றின பணத்தையோ நகையோ கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விரையாதிபதி புதன் உச்சமடைகின்ற காரணத்தினால 23ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுத்துகின்ற லாபத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, புதன் செவ்வாயின் பார்வையில் விரயஸ்தானத்திலேருந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கார். அதனால் உங்களுக்கு மால் மருகன் பிரார்த்தனை பண்ணணும். மால் மருகன்னா பெருமாளையும் வழிபடணும், குறிப்பாக முருகனையும் வழிபடணும். அதாவது திருமாலையும் திருமாலுக்குண்டான மருகனையும் பிரார்த்தனை செய்து வாருங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் இந்த கடகராசி நண்பர்கள் திருப்பதி போயிட்டு வர்றது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா அங்கே தான் திருமாலுடைய பவரும் இருக்குது, முருகனுடைய பவரும் இருக்குது. 2 பேரும் அந்த இடத்துல ஐக்கியமான இடம் அது. அதனால் நீங்கள் திருப்பதி சென்று வருவதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன் 2ஆம் இடத்துலையும் 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலையும் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது இந்த முதல் 2 நாளைக்கு 22, 23 திங்கட்கிழமை ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை. உங்களால் குடும்பத்துக்கு லாபம், குடும்பத்தால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். மூத்த சகோதரர்களுடன் இருந்த கருத்து மோதல்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், வாக்குவாதங்கள் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. பாக்யஸ்தானம் அதாவது 9, 10, 11, 12ஆம் இடத்துக்கு வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வாரத்தில். இந்த சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நாட்களான 26 முதல் 29 செப்டம்பர் 26 முதல் 29 வரை உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மரியாதையை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கடன் அடைப்பீங்க, அது உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். இஎம்ஐ கட்டி முடிப்பீங்க, அது உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவர, அதாவது இஎம்ஐ பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. உங்களுடைய சொத்தை நஷ்டத்திலேருந்தோ இல்லை சொத்து அடமானத்திலேருந்தோ மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த விரயஸ்தானத்தில் கூட உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். தசமஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் வரைக்கும் கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய சொத்து சேர்க்கையில்
முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்காரே, அதனால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, ஆரோக்கியத்தில் பாதிப்பு வருமா, எங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வருமானு கேட்குற வாழ்க்கெல்லாம் பாதிப்புகள் இல்லாத ஒரு நல்ல வாரமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்துல வக்கர சனி இருந்தாலும் அந்த சனி உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வருமானம் மட்டும்தான், செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 22 முதல் 24, அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை காத்தால 9 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக மகம் நட்சத்திரத்திலும் உத்திரம் நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் அமரக்கூடிய யோகம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரிகள் உங்களுக்கு அன்பு பாராட்டி உதவிகளை செய்து உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய உதவியை செய்வார்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம இருந்ததுன்னா இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு தேய்பிறை சந்திரன் கூட லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள். குறிப்பாக இந்த திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களில் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு அந்த சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த லிங்க திருமேனிக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த நல்லெண்ணெய் அபிஷேகத்துக்கு நீங்கள் உதவி செய்து வாருங்கள், கைங்கரியம் செய்து வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு அகன்று ஆரோக்கிய கஷ்டங்கள், மனக்கஷ்டங்கள், சஞ்சலமான வார்த்தைகளினால் ஏற்படுகின்ற மனக்கஷ்டங்கள் எல்லாம் விலகிறதுக்கு அந்த லிங்க திருமேனிக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த எண்ணெய் காப்பு உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்கு அந்த சர்வேஸ்வரனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடும். கன்னிராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். திங்கட்கிழமை ராத்திரி வரைக்கும், திங்கட்கிழமை ராத்திரி உங்கள் ராசிக்குள்ளே புதன் வந்துடுறாரு. இந்த திங்கட்கிழமை ராத்திரி வரைக்கும் புதன் சூரியன் பரிவர்த்தனா யோகம். இதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் கூட லாபத்தை தரும், செலவுகள் கூட மரியாதையை பெற்றுத்தரும், செலவுகள் கூட கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன் சார், நான் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோஷாப் வச்சுருக்கேன், சின்னதாக ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கேன், ஒரு டீ கடை வச்சுருக்கேன், இல்லை சின்னதாக ஒரு மாவரைக்கிற தொழில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன், மாவரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுடைய தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ பண முதலீடுகள் செய்வதற்குண்டான நாட்களாக முதல் 2 நாட்கள் இருக்கும். ஞாயிறு மற்றும் திங்கள். திங்கட்கிழமை ராத்திரிக்கு மேலே புதன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது புத ஆதித்ய யோகம், புதன் உச்சபலத்தை அடைகிறார். குருவின் பார்வையில் புதன் வராரு, செவ்வாயின் 4ஆம் பார்வையில் புதன் வராரு. இதன் காரணமாக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக பதட்டத்தை குறைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தசமஸ்தானாதிபதி உச்சமடைவதும் தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் புதன் வருவதும் உங்களுக்கு பதட்டத்தை குறைப்பதற்குண்டான அறிவை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குரு பார்வை இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்திலேருந்து தந்தை வழியில், முன்னோர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா மகாலய பட்சம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே அதில் மத்தியாஷ்டமின்ட்டு வருது. மத்தியாஷ்டமி 29ஆம் தேதி வருது. 28ஆம் தேதி இல்லை, 29ஆம் தேதி யதி மகாலயம்னு பேர். அதாவது சன்னியாசிகளுக்கு உண்டான மகாலயம். அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது சித்தர்கள் இருந்தார்களோ, இல்லை இந்த வாரத்தில் சனி ஞாயிறில் இந்த வாரத்தில் யாராவது சன்னியாசிகள் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டித்தாங்கன்னா அவர்களை தரிசித்து அவர்களுக்கு உண்டான உபயங்களை செய்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வார்த்தைகளால் வெற்றிகளை கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். வார்த்தைகளால் எதிரிகளால் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் வருமானத்தில் தொய்வு இருக்காது. நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த வாரத்தில் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தசமஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் கடன் உதவிகள் கிடைக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க வேலை வாய்ப்பில் சேருவதற்கு பதிலாக சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி சொந்தமாக வீடு வாங்கலாம், இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு இடம் வாங்கலாம், இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான மிஷினரி வாங்கலாம். ஏதோ ஒரு புதிய பொருள் இந்த வாரத்தில் நீங்கள் வாங்குவீங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் யாரையும் நம்பாதீங்க. யாருமே உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு என்ன ஆதாயம் தான் யோசிக்கிறாங்களே தவிர உங்களுக்கு நல்லது பண்ணுறதுல முனைப்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இனிமையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நற்பெயர் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமைக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சற்று முன்கோபத்தை சில சமயம் காட்டுவீங்க, அது உங்களுக்கு காரிய பரிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயமாகட்டும், வீடு மனை சார்ந்த விஷயமாகட்டும், பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களாகட்டும், இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக பூமி தொடர்பான தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்திரன் இந்த வார கடைசியில் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் பெரிய மனிதர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான பிராயஷ்சித்தம் என்ன பிராயஷ்சித்தம் அப்படின்னு கேட்டால், பெருமாள் வழிபாடு பண்ணணும், சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணணும். தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 5:30 மணிக்கு எழுந்திரிச்சுக்கோங்க. 5:45 எழுந்திரிச்சு சூரிய உதயத்தப்போ 14 தடவை 14 டைம்ஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுவதன் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, தெளிவான சிந்தனை ஏற்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காமல் இருப்பதற்கு சூரிய நாராயணர் என்கின்ற அந்த பரந்தாமன் உங்களுக்கு துணை இருப்பார். துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:09 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. சந்திரன் அதாவது தசமஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினாலையும் குருவோடு சேருகின்ற காரணத்தினாலையும் உங்களுக்கு வார்த்தைகளால் தேவையில்லாத சஞ்சலங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருமானத்தில் குறைவு ஏற்படாது. வருமானத்தில் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக உங்கள் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தைகள் தாங்க, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் தான் உங்களுடைய மரியாதையே இருக்குது. ஏன்னா குரு உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால அனாவசியமான பேச்சுக்களை பேசி உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்தமாக இடம் வாங்குறதுக்கோ, சிலருக்கு வீட்டில் மேலே மாடி எடுத்து கட்டுறதுக்கோ, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சுகங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரம் வண்டி வாகன மாற்றமும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் திருமண வயதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகள் இளம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதாவது ப்ரீகேஜி அந்த ரேஞ்சில், அதாவது 9 வயசு 10 வயசுக்குள்ளே இருந்தாலும் சரி, அவர்களாலும் உங்களுக்கு சந்தோஷ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணலாம், இல்லை பையன் குழந்தையாக இருந்தால் ஏதாவது ஒரு மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்து அதற்காக செலவுகள் ஏற்படும். திருமண வயதில் இருந்தால் உங்கள் குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள், படிப்புக்காக செலவுகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். ஸோ இந்த ராசியில் குழந்தைங்க பிறந்திருந்தால் எப்படி சார் அப்படின்னு கேட்டால்னா, இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற நாட்களை தவிர, ஒன்றா 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லாட்டி 9ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 24ஆம் தேதி முதல் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் படிப்புக்காக, உங்களுடைய விசா ப்ராசஸிங்காக, உங்களுடைய காலேஜுக்காக, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அனாவசியமான அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நிறைய அலைய வேண்டியது இருக்குது. அடுத்த ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும்
அனாவசியமான குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்களுக்கு உறவுகளுக்குள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக வரவேண்டிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்துக்களை கையகப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். குரு சந்திரன் சேர்க்கை 2ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்குறாரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. ஸோ இந்த வாரத்தில் குரு சந்திரன் கஜகேசரி யோகம், அடுத்தது சந்திரமங்கல யோகத்தின் மூலமாக உங்களுக்கு பூமி தொடர்பான வருமானம் ஏற்பட்டாலும் அதில் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வழக்கு சார்ந்த செலவுகள், உங்களுக்கு இளைய சகோதரர்களுடன் சிறு கருத்து மோதல் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இது மெயினாக எல்லாருக்குமே வேலைக்கு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. வேலை ரீதியாக இது நாள் வரை வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு புதிய வேலையில் மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். அல்லது 1 இயருக்கு முன்னாடி தான் நீங்கள் வேலைக்கே சேர்ந்துருந்தீங்கன்னா இப்போ இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சொந்தமாக வியாபாரம் துவங்கணும், சொந்தமாக பிஸ்னஸ் துவக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வாரம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. உங்கள்கிட்ட பண வருமானம் இருக்குது, உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்டேருந்து எப்படி கண்கொத்தி பாம்பா உங்கள்கிட்டருந்து பணத்தை சுருட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர உங்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய, நஷ்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு விரயம் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். அறிவு விரயம்னா உங்களுடைய அறிவை அடுத்தவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் தான் மாற்றிக்கணுமே தவிர இந்த வாரத்தில் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதீங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயஷ்சித்தம், அதாவது துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். தினமும் நீங்கள் ஒரு தடவையாவது லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அது காது கொடுத்து கேளுங்க. இந்த கேட்கிறதே ஒரு பெரிய வரப்பிரசாதம். கேட்கிறதே அவ்வளவு ஈஸி கிடையாது. உங்களுக்கு தகுதி இருந்தால் மட்டுமே, உங்களுக்கு அந்த கிரக நிலவரம் சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் அந்த மந்திரங்களே கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. இந்த மந்திரத்தை கேட்கறதுனால துர்கா சப்தஸ்லோகி அல்லது லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்ளலாம். விருச்சிக ராசி, இந்த வாரத்தில் சந்திரன் 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறமா தான் 8ஆம் இடத்துக்கு 24ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்கள் 24ஆம் தேதி காலை 9:55 குரு சந்திரன் சேர்க்கை. அந்த குருவின் பார்வையில் புதனும் 23ஆம் தேதி ராத்திரி வராரு. ஸோ அதனால் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக தன லாபத்தையும் பெருமையையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெரிய மனிதர்கள் உதவி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு யாரெல்லாம் பிஸ்னஸ் தர போகிறாங்களோ அவர்களெல்லாம் உங்களை தேடி பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அறிவை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய அறிவுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷமாக 7 வருஷமாக 9 வருஷமாக அவமானங்களை மட்டுமே பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. பண பலம் அதிகரிக்கிறதுக்கும் பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 7 இருக்கிறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்களால தான் உங்களுக்கு பண வருமானம்னா எங்கேயாவது தூர தேசத்துலேருந்து தான் வராது. உங்களை சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர்கள் உங்களுக்கு புதிய பிஸ்னஸை கொண்டு சேர்ப்பாங்க. நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா, லெட்டஸ் அஸ்யூம் நீங்கள் வீட்டில் ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அந்த சாரியை வாங்கி விற்று கொடுத்து உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா, யூ வில் பி தி டிஸ்ட்ரிபியூட்டிங் பாயிண்ட். அந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் பாயிண்ட் உங்கள்கிட்டேருந்து வெளியில் ப்ராடக்ட்ஸ் போகும், உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னும் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க, குழந்தைகள் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேற்று மதத்தினர் அல்லது வித்தியாசமான அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது கொஞ்சம் குதர்க்கமாக இருக்கணுங்க, கொஞ்சம் க்ரூக்கட் மைண்ட் இருக்கணும். அந்த க்ரூக்கட் மைண்ட் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம்
பூமி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் சொந்தமாக இடம் வச்சுருக்கீங்க, அதை விற்று ஃப்ளாட் கட்டலாம், இல்லை அந்த இடத்த விற்றுட்டு நம்ம வேறு ஊருக்கு போகலாம், இப்படி ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தனலாபம், பணலாபம், வருமான லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். பூமிக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, பூமிக்காரகன் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், நீங்கள் ஏதாவது கிளாஸ் நடத்துகிறீங்க, டியூஷன் சென்டர் நடத்துகிறவராக இருந்தாலும் சரி, நீட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், சிஏ இந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் இது நாள் வரை உங்கள் வாழ்க்கையில் வெற்றியே பார்க்காதவர்களுக்கு இந்த வாரம் வெற்றி கொடி நாட்டக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு மரியாதைகள் மாலைகளாக விழக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே சமயம் கணவன் மனைவி உறவிலும் புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. கிட்டத்தட்ட அடுத்த மே மாதம் வரைக்கும், அது குரு வக்கரகதி அடைகிற காலகட்டத்தில் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதற்குண்டான அடித்தளமிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் மறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. சுய முயற்சி வெற்றியை தரும். இந்த வாரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் உடம்பில் முட்டி வலி இருக்குது, எனக்கு இடுப்பு வலி இருக்குது, காலில் பாதத்தில் வீக்கம் இருக்குது, இல்லை எனக்கு கையில் அடிபட்டிருக்கு, இப்படி உடம்பில் ஏதாவது வியாதி இருந்தால் கூட, இல்லை ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லை ஏதாவதுனாலே அடிபட்டிருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்திலும் தடங்களை ஏற்படுத்தாது. வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சார், நான் சொந்தமாக வேலை பண்ணலை, உத்தியோகத்தில் இருக்கேன், அடுத்தவங்கக்கிட்ட ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிற புதன் இந்த வாரத்தில் சூரியன் புதன் பரிவர்த்தனா யோகம் முதல் 2 நாட்களுக்கு திங்கக்கிழமை ராத்திரி வரைக்கும். திங்கக்கிழமை ராத்திரி புதன் லாபஸ்தானத்தில் உச்சபலத்தை அடையும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது உங்களை டைரக்டர் பொசிஷனில் உங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன, பிராயச்சித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். முருகனை தனியாக வழிபடக்கூடாது. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, அதாவது முருகன் தம்பதி சமேதராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு. குறிப்பாக பழனிக்கு போகிறவங்க பழனியில் திருஆவினன்குடின்னு, பழனி முக்கியம் கிடையாது, கீழே இருக்கிற திருஆவினன்குடி தான், அந்த இடத்துல போயிட்டு அந்த குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசித்து வாருங்கள். உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும். தனுசு ராசி, அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் 26ஆம் தேதி மட்டும்தாங்க உங்களுக்கு சங்கடம். 26, 27, 28, 29 விடியற்காலை, அதாவது 28ங்கிறது சனிக்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை வரை உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த பதட்டம் எப்படின்னா மாலை மரியாதையோடு கிடைக்கக்கூடிய பதட்டமாக இருக்கும். உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க, உங்கள் எதிரிகளே உங்களை பாராட்டுவார்கள். அப்படி பேசும்பொழுது உங்களுக்கு உள்ளூர பயம் இருக்கும், இவன் ஏதாவது உண்மையை சொல்லிடுவானோ, என்னோட ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருப்பானோ, என்னை பற்றி தப்பாக பேசிடுவானோன்ட்டு பதட்டத்திலே இருப்பீங்க. அந்த இடத்த கூட நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. உங்களை பற்றின விஷயங்கள் வெளியில் போயிடுமோங்கிற பயத்திலேயே இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இது வார கடைசியில். ஆனால் வாரத்துக்கு ஆரம்பத்திலேருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை, வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணி 12 நிமிஷம் வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அலைச்சல் இருக்கும். வியாபார ரீதியான அலைச்சல், உத்தியோக ரீதியான அலைச்சல். சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால, தேய்பிறை சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால அலைச்சலை கொடுப்பாரு. வியாபார வளர்ச்சிக்கான அலைச்சலை கொடுப்பாரு. குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளுக்காக அலைச்சலை கொடுப்பாரு. உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக அலைச்சலை கொடுப்பாரு. இந்த வாரத்தில், அதாவது 22, 23, 24 இந்த நாட்கள் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய தாய் மாமன், இவர்களுக்காக நீங்கள் வேலை செய்யணும். அவங்கக்கிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. நீங்கள் வேலை செய்கிறதுனால அவங்க உங்களை பாராட்டுவாங்க, அவ்வளோதான் கிடைக்குமே தவிர மற்ற விஷயம் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
கலைத்துறை நண்பர்களுக்கு வியாபார நோக்குடன் செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். அதே சமயம் மீடியா தொழில் செய்பவர்களுக்கு புதிய மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தையுடைய சொத்து மூலமாக வரவேண்டிய பங்கு பரிவர்த்தனையில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்த சகோதரிகள் உங்களுக்கு மரியாதையுடன் நடத்தி உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார்கள். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படும் சொன்ன அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால சில தேவையற்ற பேச்சுக்கள் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக எதிரிகள் இருக்க மாட்டார்கள். ஸோ அஃபிஷியலாக யாரும் இல்லை, வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது. வீட்டுக்குள்ளே பேசும்பொழுது சில விஷயத்தை கண்டும் காணாமல் அப்படியே தாண்டி போகிறது, கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், கருமமே கண்ணாயினார் அப்படின்ட்டு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத மன சஞ்சலங்கள் ஏற்படும். தேவையில்லாமல் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில் பண விவகாரங்களில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அனாவசிய வாக்குவாதமும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. குழந்தைகளால் உங்களுக்கு அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவர்களின் தேவைகள் சற்று பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள். அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் அதட்டியும் வேலை வாங்கணும். அதே சமயம் அன்பாகவும் அவர்களுடன் பேசி அவர்களை திருத்துவதற்கு முயற்சி பண்ணணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தந்து வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் டீல் சைன் பண்ணுவீங்க. புதுசாக கவர்மெண்ட்டு கூட அரசாங்கம் கூட நீங்கள் டீல் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் கூட அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா பிரத்யங்கரா தேவி வழிபாடு, சரபேஸ்வரர், பிரத்யங்கரா தேவி, இவங்க 2 பேருமே உக்ர தெய்வம். பைரவரும் உக்ர தெய்வம். பைரவர் சிவனுடைய அம்சம், சரபேஸ்வரர் சிவன் தான். அதனால் சிவ வழிபாடு செய்வது கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்குண்டான உபாயத்தை அந்த சரபேஸ்வர தம்பதிகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மகர ராசி. அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் 4ஆம் இடத்துல சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே அந்த இடத்த விட்டு பயிற்சி ஆகிடுறாரு. 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பக்க பலத்தை தரக்கூடிய வகையில் உடன்பிறப்புகள் செயல்படுவார்கள். உங்களுடைய குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்குண்டான நாட்களாக இருக்குது. இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு வியாபாரமே படுத்துன்னு இருக்கும், வியாபாரமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ இந்த வாரத்திலேருந்து வியாபாரத்தில் புதிய முயற்சி வெற்றியை தரும். புதிய அணுகுமுறையின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சில நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை காலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை புதிய வழியில் நடத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். புது ரூட்டில் போவீங்க. புதுசாக சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் உச்சபலத்தை அடைகிற 23ஆம் தேதி ராத்திரியிலேருந்து. இதனால் தடைகள் விலகி சந்தோஷம் அனுபவங்கள் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி, வியாபார விஷயமாக ஏற்படுத்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி, வேலை விஷயமாக ஏற்படுத்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி, பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த வழக்குகளில் வெற்றி, உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பங்காளி சண்டையில் வெற்றி, இப்படி எல்லா வெற்றிகளையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வெற்றிக்கும் நீங்கள் ஏகப்பட்ட அலைச்சலை சந்திப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் நீங்கள் ராசிநாதன்
சனி 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்குது. சந்திரன் 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால மரியாதைகள் கிடைக்கும் என கிரக மாளிகா யோகம் ஏற்படுகின்றது. அதாவது 5, 6, 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் வரைக்கும் கிரக மாளிகா யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு தந்தையால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். தந்தையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 9ஆம் இடத்துக்கு பித்ருஸ்தானத்துக்கு பித்ருக்காரகன் சூரியன் வந்தால் தந்தைக்கு ஹானி உண்டாகும் சொல்லுவாங்களே சார் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல குரு பார்வையில் இந்த சூரியன் வர்றாரு, செவ்வாயின் பார்வையில் இருக்கார். ஒன்றா உங்களுக்கும் அப்பாவுக்கும் மனஸ்தாபம் வரும், இல்லாட்டி நீங்கள் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளில போவீங்க. ஆனால் அது டெம்பரவரி தான். இன்றைக்கி போனீங்கன்னா அடுத்த ஒரு 2 நாளில் திரும்பி வந்துடுவீங்க. அது பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்தாது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி 10 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. யானை பலம் கொடுக்கக்கூடிய வகையில் சில பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வருவாங்க. நீங்கள் நேத்திக்கு வரைக்கும் பயந்துருப்பீங்க, அதாவது சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் பயந்துருப்பீங்க, இவங்க வந்துடுவாங்களோ, அவங்க பேங்க்கில் லோன் பிரச்சனை ஆகுமோ, இவங்க என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ட்டு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு எல்லாருமே, அரசாங்கமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் சந்தோஷம் அடைவார்கள். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுக்கு குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்து போகும் யோகம் ஏற்படும். அதன் மூலமாக தனலாபம், அறிவு லாபம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. சுந்தர காண்டத்தை தினமும் படிச்சுடுவாங்க. என்ன சுந்தர காண்டம் அப்படின்னு கேட்டால், சுந்தர காண்டத்தில் ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தை சொல்லியிருப்பாங்க. அழகை வர்ணிப்பார் கம்பநாட்டாழ்வார். இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வாய் மணக்கும், உங்களுடைய வாக்குச்சாதுரியம் ஏற்படும், வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழுந்திருக்கும் போதே குதூகலத்தோடு எழுந்திருப்பீங்க, சந்தோஷத்தோடு எழுந்திருப்பீங்க. நல்ல செய்தியோடு வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக, வியாபார விஷயமாக பெரிய நல்ல செய்தி உங்களுக்கு காத்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை வரைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் எதிரியாக செயல்பட்டிருப்பீங்க. நீங்களும் உங்கள் பையனோ, நீங்களும் உங்கள் பொண்ணோ தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டு கடந்த ஒரு 3 நாளாக பேசாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு போகக்கூடிய 24 முதல் 26 உங்களுக்குள்ள அந்யோன்யத்தை ஏற்படுத்தும். எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகளற்ற சூழ்நிலை அமைச்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். 6ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு அடுத்த வாரம் தான் போவார். இந்த வாரத்தில் 5ஆம் இடம் 6ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அந்த 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்கள் பேரில் சொல்லப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகள், அதாவது அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து நான் நிரபராதிங்கிற அந்த வைராக்கியத்தோடு நிற்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதனால் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அவச்சொல் விலகும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை. ஒரு பெரிய அமௌண்ட், பல்க் அமௌண்ட் வருதுங்க. ஒரு அதிர்ஷ்ட காற்று அடிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால வருமானம் ஏற்பட்டு அந்த வருமானத்தின் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் கடன் அடைபடுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடிய, வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஃபாரின்லேயே செட்டில் ஆகிருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்படி இல்லை அப்படின்னா தாயகத்திலேருந்து ஃபாரின் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம்ங்கிறது வந்து உங்களுக்கு ட்ராவலுக்கு உண்டான வாரம், அலைச்சலுக்கு உண்டான வாரம், வளர்ச்சிக்கான வாரம், உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களின் ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக தந்தையுடைய சகோதரிகள் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அத்தைமார் பேச்சு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அத்தைமார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுடைய எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன் உங்கள் அப்பாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அக்கா சொல்லிட்டாடா உனக்கு நான் பணம் தரேன், அக்கா சொல்லிட்டாடா நான் உனக்கு வந்து இந்த வேலையை பண்ணித்தரேன், அக்கா சொல்லிட்டாடா உன்னை என் கம்பெனிலே வேலைக்கு சேர்த்துக்கிறேன், அக்கா சொல்லிட்டாங்கடா நான் உன்னை வந்து கவர்மெண்ட்டில் வேலைக்கு சேர்த்து விடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், பணம் கொடுத்தாவது சேர்த்து விடுறேன், அக்கா சொல்லிட்டாங்க இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அக்கா வீட்டில் அதாவது அத்தை வீட்டில் போய் படிக்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது சுயதொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இப்படி எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், எந்த பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு. தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சூரிய உதயத்துக்கு முன்னாடி விநாயகருக்கு உண்டான மந்திரங்களை பாராயணம் செய்து வாருங்கள். குறிப்பாக விநாயகர் அகவல், இதை தினமும் சொல்லணும். விநாயகர் அகவலை ஒரு தடவையாவது சொல்லிவிட்டு உங்கள் வேலையை துவங்குங்கள். விக்னமில்லாத வாழ்க்கை அமைந்து மன நிம்மதி ஏற்படும். மீன ராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வாரம் முழுவதும். இதன் காரணமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படும், வியாபார அபிவிருத்தி, வியாபார துவக்கம், குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தைகளுடைய தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேலை பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் 22 முதல் 24 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குரு சந்திரன் உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ இல்லை உங்களுடைய தந்தை வழியிலோ உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள். அதே சமயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும், வழக்கு சார்ந்த வெற்றிகள். இந்த வாரத்தில் சந்திரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற 24 முதல் 26 வரை சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும், ஆரோக்கிய விமோச்சனம் ஏற்படும். அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகி சொந்த வீடு அமையறதுக்கோ அல்லது வீடு மாற்றுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய தொழில் விஷயமாக நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை பைசல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் 5ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 26 முதல் 29 வரை குழந்தைகளுடன் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவர்களால் எந்த கெடுதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அனாவசியமான மன சஞ்சலம் ஏற்படும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், உங்களின் ஆரோக்கியம், உங்களுடைய கடந்த கால கடன்களின் சஞ்சலங்கள், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. உங்களுக்கு கடன் பற்றிய கவலை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இதில் சனி பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்குது. அந்த 6ஆம் இடத்துல இருந்த புதன் போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. புதன் பயிற்சியானதற்கு பிறகு 23ஆம் தேதிக்கு மேலே கடன் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கும். புதுசாக கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய பூமி தொடர்பான அல்லது அலுவலகம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கௌரவத்துக்காக, படாடோபத்திற்காக, பந்தாவுக்காக செலவு பண்ணுவீங்க. அந்த செலவு உங்களுக்கு எந்த வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற 24 முதல் 26 மட்டும்தான் உங்களுக்கு லாபம் இருக்கும். அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பூமியில் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள், வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகுது, எலக்ட்ரானிக் பொருள் ரிப்பேர் ஆகுது, வீட்டில் கொசு தொல்லை ஜாஸ்தி ஆகுது, எறும்பு தொல்லை ஜாஸ்தி ஆகுது, மிருகங்கள் உள்ளே தொந்தரவு பண்ணிட்டு போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது மட்டும் இல்லாமல்
திருட்டு பயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படுறதுனால தேவையில்லாத அடுத்தவர்களின் பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கறது தேவையே இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்ருங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மீன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது இந்த வார ஆரம்பத்தில் 22 முதல் 24 குருவோடு சேர்ந்திருப்பார். அந்த 22ஆம் தேதி விடியற் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போதே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு எழுந்திரிக்கணும். 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சா, 6 மணிக்கு மேலே எழுந்திரிச்சா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை நினைத்து பிரார்த்தனை செய்து எழுந்துறீங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்யணும். குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். எதிரிகள் சொல்லக்கூடிய தவறான குற்றச்சாட்டுகள், அபாண்டமான குற்றச்சாட்டுகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உபாயமாக இருக்கும் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.